கேளுங்க என்ன லேட்டஸ்டா ஒன்றும் இல்லை, எல்லாம் பழைய ஆளுங்க தான். புதுசா கொடுத்ததும் பழைய ஆளுங்களுடைய பசங்க. ஒன்று ரெண்டு என் தம்பி பிரசன்னா மாதிரி அவன் ரொம்ப நாளா இருக்கான், அவனுக்கு எப்பவே கொடுத்துருக்கணும். என்னை மாதிரி ஆளுங்க திருப்பி திருப்பி பேசுறவன்ட்டு அவனுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஐயா பொன்முடியிலன்னா அவர் மகன் சிகாமணி, அப்ப இவன் என்ன காந்தியிலன்னா வினோத் காந்தி, வினோத் காந்தி, இந்த மாதிரி அவங்க ஆளுங்க தானே. அதுல லேட்டஸ்ட் என்ன ஒண்ணு கூட்டணிகள்லாம் முடிச்சுட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. யாருமே கேட்கலையே, நீங்க யாரும் கேட்டீங்களா ஏன் தாமதம்னு சொல்லிக்கிறதா. அதெல்லாம் நிறைய பேருக்கு அமைச்சர் அது வந்து மக்கள் நலன் சார்ந்த கட்சி கிடையாது, அது நாட்டை பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது தனியார் நிறுவனம். அது விசுவாசமா பணி செஞ்சீங்கன்னா பணி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வும் கிடைக்கும். வரட்டும் பார்ப்போம். ஆகச்சிறந்த நாடாக தான் இருக்கும். இந்த 5000 10,000 ஆகும். அவர் ஃப்ரிட்ஜுன்னா இவர் ஏதாவது டிவி ஏதாவது ஒன்று ஏசின்னு கூட சொல்லுவாங்க. எத்தனை முறை கூட்டி வந்தாலும் மீண்டும் திமுக வாக்குக்கு காசு கொடுக்காம சந்திக்க மாட்டேன். இலவச அறிவிப்பு இல்லாம வருமா? இத்தனை கூட்டணி வச்சு 22 கட்சி சேர்த்து ஓட்டுக்கு 1000 கொடுப்பீங்க. அப்புறம் என்ன அதை பேசிட்டு என்னை மாதிரி நிக்கணும், தனிச்சு நிக்கணும், வாக்கு காசு கொடுக்காம நிக்கணும். வாங்கி காட்டுங்க, தனித்தனியா போட்டிடுவோம். வாக்கு காசு கொடுக்காம யார் வெல்வான்னு. ஆனா இப்போ டிவிகே சார்பா வந்து அந்த அனுமதிகள் மறுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இப்போ கணித்து வந்து 230 தொகுதிகள்லாம் போட்டி பண்றாங்க. இப்போ அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க? இல்ல இல்ல, அது வந்து இந்த நெருக்கடி அவசியமற்றது. அது ஏன் அது திரும்ப திரும்ப அந்த பேச்சு வருதுன்னு தெரியல. தேர்தல் ஆணையம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், உரிமை பேசுற கொடுக்கணும். அது கொடுப்பாங்க, கொடுக்கணும். அது கொடுக்கலன்னு ஏன் அது அந்த நெருக்கடி ஏன் தருதுன்னு எனக்கும் தெரியல. ஆவடி தொகுதி வந்து அப்போ அமைச்சர் தொகுதியாக இருக்கிறேன். இந்த பகுதிக்கு வந்து உங்களால் வந்து பேசமான முன் நடவடிக்கை இவ்வளவு நேரம் ஒரு ஊரா போட்டு கட்டுறேன். என்னன்னு நாட்டையே புதிய நாடா மாத்துவேன். புரியுதா? பால்வளத்துறை அமைச்சரா இருந்தாங்கல்ல, பாலுக்கு வளம் எங்க இருக்குன்னு கேளுங்க. எங்கிருந்து வருது? ஆந்திராவில இருந்து வருது. புரியுதா? நான் வந்துட்டேன்னா அகில உலகத்துக்கே என்கிட்ட இருந்து பார்ப்போம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.